இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல ஏஎல் விஜய் இயக்குனர் அவங்களுடைய இயக்கத்துல வெளிவந்திருக்கக்கூடிய காதல் ரீசெட் ரிப்பீட் இந்த படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கதாநாயகி வெளிநாட்டுல இருக்காங்க. வெளிநாட்டுல இருக்கும்போது ஒரு மன விரக்தியில தற்கொலை முயற்சி பண்றாங்க. அந்த சீனை கட் பண்ணி திரும்ப ஓபன் பண்ணா ஒரு பெரிய வீட்டுல தனிமையில தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முடிச்சு பார்க்கும்போது வெளியில ஹீரோ இருக்காரு. அவரை பார்த்து நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது அப்போதான் ஹீரோ நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்கீங்க, இவங்க தான் டாக்டர் அப்படின்னு சொல்லி MS பாஸ்கர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ இது போக இன்னொரு நாள் அதே மாதிரி தூங்கி எழுந்திரிச்சு நீங்க யாரு, நான் எப்படி இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த கதாநாயகி கேட்கும்போது அப்போதான் MS பாஸ்கர் டாக்டர் ஹீரோவை பார்த்து உங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதான் ஹீரோ இன்னொரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்றாரு அந்த இடத்துல. அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது அதை விட உள்ள போயிட்டே இருக்கு. ஸோ என்னன்னா, ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்டு எப்படி வந்தாங்க, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை பொறுத்தவரையிலும் ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போகும்போது அந்த லவ் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை கண்டிப்பா இங்க எடுபடலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒரு நல்ல கான்செப்டை கொடுக்குறாங்க, பட் அந்த நல்ல கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி கதையும் திரைக்கதையும் இங்க கரெக்டா செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வித்தியாசமான முறையில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு படத்துலையும் ஒரு வித்தியாசமான முறையில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த படத்துலையும் ஒரு வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணுறாங்க கதாநாயகி வச்சு. கதாநாயகி அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துக்கு என்ன அந்த கதைக்கு வேணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்கள ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் அவங்கள பாராட்டினாலும் இந்த படத்தினுடைய கதை என்ன, திரைக்கதை என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது அது இந்த படத்துக்கு கொஞ்சம் இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. கரெக்டாக இன்னும் கோர்வையாக இந்த படத்தில் அமையல. இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா மிக ஒரு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு லவ் ஸ்டோரி படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே இந்த படத்துக்கு கரெக்டாக சிங்க் ஆகுது. ஆனால் இந்த படத்தினுடைய இசை இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தினுடைய ஓவராலாக பார்க்கும்போது என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த படத்தில் MS பாஸ்கர் அவங்களுடைய நடிப்பை அவங்களுடைய கேரக்டர் தகுந்த மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் சந்திரசேகர் அவங்க அதே மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த மாதிரி மற்ற கேரக்டர் எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரையிலும் எல்லாரும் அவங்களுடைய கேரக்டர்களை நல்லா பண்ணினாலும் அந்த கேரக்டருக்குன்னு ஒரு கதை, ஒரு திரைக்கதை நல்லபடியாக அமைஞ்சா மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக அமைங்கிறது ஒரு விஷயம். பட் அதில் இந்த டீம் கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ கதை என்ன இருக்கு, இந்த கதை எப்படி இருக்கு, போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு படமா, இது என்ன கதை இருக்கு, இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்காம ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகணும் அப்படின்னு நினச்சி ஒரு படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம் தாராளமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் படம் தான். பட் ஒரு நல்ல படத்துக்கு ஈக்குவலாக இந்த படம் இருக்கா அப்படின்னா ஆவரேஜுக்கு பிலோ இந்த படம். ஸோ இதை நீங்கள் பார்க்க விருப்பம் தான் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ மீண்டும் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.